கற்பூரவல்லி வாழை சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் அழகப்பபுரம் எஸ். புஷ்பராஜ் அவர்கள். அதாவது குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பலவிதமான பயிர்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் வாழையில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை, அப்புறமா கற்பூரவல்லி, ரொபஸ்கா, செவ்வாழை, ஏத்தன், பாளையங்கொட்டான்னு சொல்லக்கூடிய ரகம், இப்படி பல ரகங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த கற்பூரவல்லி சாகுபடி வந்து ரொம்ப நல்ல லாபகரமான தொழில். நீங்கள் என்ன ரகம் அதில் 2 ரகம் இருக்குது சார். சாம்பல் ரகம் ஒன்று இருக்குது, வெள்ளை சாம்பல் ரகத்துக்கு தான் கிராக்கி. சாம்பல் வந்து தொழில் அழுகுனா கருத்தாலும் அழுகாது, அதனால் விரும்பி வாங்குவாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, கண்டுகளெல்லாம் எங்கே போய் வாங்குறீங்க? கன்று விவசாயிகிட்டே தான் வாங்குறது. நான் சங்கனாவரத்தில் போய் வாங்கிட்டு வந்தேன். கண்ணுக்கு என்ன விலை? கண்ணுக்கு 3 ரூபா இப்போதைக்கு விலை. கொண்டு வரதுக்கு செலவு 2 ரூபா ஆயிரும். ஆட்டோ கூலி அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரூபா ஆயிரும் கண்ணு நடதுக்கு. ஆனால் நட்டாலும் நமக்கு மாறி மாறி நட வேண்டிய தேவை கிடையாது. அதில் என்ன ஒரு லாபம்னா, ஒரு தடவை வாழையை விட்டாச்சுன்னா அடுத்த அடி 3-4 அடிக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போது வந்து நமக்கு ஓயாமல் வேலை கூட்டிக்க கிடையாது. ஒரு கண்ணு ஒரு வாழை குலைச்சின்னு சொன்னால் குலைச்ச உடனே இன்னொரு கண்ணை விட்டுறணும். அந்த கொலை வெட்டும்போது அது குலைச்சி ஒன்று நிற்கும். அப்படி நமக்கு 2 வகையில் லாபம். அதாவது ஊடு பயிராக போட்டிருக்கீங்க அப்படிதான்? ஆமாம், ஊடு பயிர், தென்னைக்கு ஊடு பயிராக போட்டிருக்கு. சரி, கற்பூரவல்லி சாகுபடி அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட வாங்குவீங்க, இல்லை கொஞ்சம் தூரத்தில் போய் கூட விலை கொடுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி தயார்படுத்தணும்? நிலத்தை நம்ம 5 கலப்பை வச்சு உழுதுட்டாலே போதும் சார். அப்புறம் ஒரு அடிக்கு ஒரு அடி மண் வெட்டிச்சு வெட்டணும். அந்த குண்டை வெட்டி இந்த வாழைக்கண்ணு நட்டாச்சுன்னு ஒரு 3-4 நாளையில் தழுத்து இலை விட்டுரும். 3ஆவது மாதம் வந்து கட்டாயம் அதுக்கு துருசு சுட்டாமல் விடணும், நோயே வராது. அண்டியை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பூரவல்லி அண்டியில் ஒரு பிரச்சனை இருக்காது சார், அது ஒரு பெரிய லாபம் நமக்கு. சரி, இப்போ இந்த நிலத்தை வந்து 5 கிலப்போ உழவு வெட்டிடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. குழி ஆழம் எவ்வளோ ஆழம் தோண்டி? 1 அடிக்கு 1 அடி சார், 1 அடிக்கு 1 அடி குழி வெட்டி. இடைவெளி எவ்வளோ இருக்கும்? இடைவெளி சார் 2 தென்னை மரத்துக்கு 30 அடி இருக்கும். ஒரு தென்னை மரத்தை வந்து 5 அடிக்கு இந்த பக்கம் நடணும். 1 அடிக்கு இருந்து இன்னொரு தென்னை மரத்தை 5 அடிக்கு இந்த பக்கம் நடும்போது ஒரு நேர் வரிசையில் நடணும். அப்போ அந்த களை விட்டதுக்கு இப்போ அந்த வண்டி வச்சு உள்ளே அடிச்சுட்டே போயிடலாம். அதில் நமக்கு இன்னொரு லாபம். அதே மாதிரி தென்னை மரத்துக்கு 5 அடிக்கு இந்த பக்கம் வரும்போது ஒரு 2.5 அடி 3 அடியில் ஒரு பாத்தி அணைச்சா போதும் வாழைக்கு. அதே 2 வாழைக்கடையில் ஒரு பாத்தி அமைச்சா போதும். தண்ணி பாய்ச்சலும் ஈஸி. அந்த மாதிரி ரொம்ப வசதியான இருக்கும். கற்பூரவல்லியை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? என்ன காரணம்? நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, கற்பூரவல்லி விரும்பி வாங்குவாங்க. ரொபேஸ்டாலாம் போடலாம். ரொபேஸ்டா போட்டோம்னா நிறையா தண்ணி வேணும். தென்னைக்குள்ளே நிறையா தண்ணி கட்ட முடியாது. ரொபேஸ்டா லாபமாக தான் இருக்கும், ஆனால் அது முட்டை கொடுக்கறதுக்கும் ஈஸி, ஒடியாது ரொபேஸ்டா. அது ஒரு லாபமாக தான். சரி, நட்ட பிறகு நமக்கு வந்து அதை வந்து எப்படி பராமரிக்கணும்? இப்போ வளரும்போது நல்ல வளர்ச்சி ஊக்கியிருக்கணும் சார். 3ஆவது மாதம் இந்த துரசு சொல்லாமல் அதில் ரொம்ப முக்கியம். 7ஆவது மாதம் வரணும். கூனொண்டுக்காக வேண்டி 7ஆவது மாதம் அந்த தண்டில் முழுதான் விடணும். அப்போ கூனொண்டு வராது. அதே மாதிரி வாழையை கொஞ்சம் சுத்தமாக்கணும். இன்னும் எடுத்த லாபம்னா, ஒரு வாழை குலைச்ச உடனே இன்னொரு கண்ணை பக்கத்தில் விட்டுறலாம். அந்த குலைச்சி வந்து அது வெட்டும்போது இதுவும் ஏதேச்சும் குலைச்சிகளுக்கு வந்துடும். அது நமக்கு டபுள் மடங்கு லாபம். இலைகள் வரும், பக்க கண்ணுகள் வரும். இந்த பக்க கண்ணுகள்லாம் எப்படி, எத்தனை போடலாம்? ஒரு கண்ணை விட்டுறது, ஒரு கண்ணு தான் விடணும். ஒரு கண்ணை விட்டுட்டு அப்புறமா பாறை கண்ணெல்லாம் சின்ன மண் வெட்டி உண்டு, கொடாலி, அது கொந்தானு சொல்லுவாங்க. அந்த கண்ணை 5 வரையில் வெட்டி விட்டுறோம்னா திருப்பி வராது. அந்த ஒரு கண்ணு தான் நல்லா வரும். கண்ணு நிறைய பிடிச்சி வரும். எல்லாம் விட்டோம்னா தோட்டமே அழகாக இருக்காது. ஒரு வாழை குலைக்கவும் இன்னொரு கண்ணை விட்டுறணும். அது எவ்வளோ நாளில் வளர்ந்து நமக்கு வந்து மகசூல் கொடுக்கும்? சாதாரண வாழைக்கு 7ஆவது மாதம் கொலை வரணும், கட்டாயம் கொலை வரும். ஒன்றும் போல் வெட்டும் சார், ஒரே நேரம் வெட்டும். வாழை கொஞ்சம் சுத்தமாக வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு தடவை என்ன மாதிரியான உரங்கள், இப்போ தென்னைக்கு அடிக்கக்கூடிய உரங்களே போட்டுருவீங்களா, இல்லை தனிப்பட்ட முறையில்? தனிப்பட்ட முறையில் ரொம்ப உரம் தளச்சத்துக்கு வேண்டி கொஞ்சம் யூரியா, மற்றபடி சாணி உரம் முதல்ல போட்டுருவோம். 3ஆம் மாதம் பாத்தி அணைப்போம்ல, அப்போவே போட்டுருவோம். பாத்தி அணைச்சி அதுக்கு இடையில் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் கொஞ்சம் டிஏபி கொஞ்சம் போடுறது தான். 100 கிராம் 200 கிராம் தான் போடுறது சார், ரொம்ப போடுறதில்லை. தென்னைக்கு கூட வந்து இப்போ ஊடு பயிராக வந்து வாழை போட்டிருக்கீங்க. அதுக்கு ஊடாயில் வேறு ஏதாவது சாகுபடி உண்டா? வேறு ஒன்றும் போட முடியாது சார். வேறு காய்கறி பயிர்கள்? காய்கறி பயிரெலாம் போட முடியாது, அது சரி வராது. தளச்சத்துக்காக வேண்டி செனப்பை உதச்சி விட்டோம். அது நல்லா கரெக்டாக 45 நாளையில் சேர்த்து உழுதுட்டோன்னா மண் நல்ல புதுத்தன்மை அடிக்கும். 10-12 சீப்பு வைக்கும் சார். 10-12 அடல் வச்சாலே குலை ஒரு பயங்கர உயரமாக இருக்கும். அது வெட்டி இறக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இடையில மெதுவாக வெட்டி இன்னொரு ஆளை வச்சு கொலையை பிடிச்சி தான் இறக்கணும். கண்டமான வளரும். கொலை வந்துட்டு வந்த பிறகு அதை வந்து இந்த பழுத்து இருக்கக்கூடிய நிலை, விளைஞ்சிருக்க நேரத்தில் கூடைகள் போடுறது, இல்லைன்னா முட்டு, இந்த மாதிரி ஒரு செலவும் இல்லை சார். அதெல்லாம் ஏத்தனை கட்டாயம் போடணும். எங்கள் இடத்துக்கு ஏற்றது கற்பூரவல்லியும் பாளையங்கோட்டையும் தான். பாளையங்கோட்டையும் கூட விலை சந்தை மார்க்கெட்டில் விலை குறையாது, அதனால் அதை ரொம்ப விரும்பி வாங்குறது இல்லை. அதே மாதிரி கரிஞ்ச ஓலை வருது, இலை வருது இல்லையா, அதை மூட்டை சுற்றி வச்சுட்டு மண் போட்டணும், அதுதான் வரும்.
சரி, இப்போ நீங்கள் வளரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சில வாழை வளர்ந்துட்டுருக்கு, அடுத்த தடவை இது குலைச்சதும் அடுத்ததுக்கும் தயாராகிற மாதிரி வேறு தனிப்பட்ட இடத்துல முதல்ல இருந்தே விட்டுறணும் சார். முதல் 2-3 கண்கள் வருது இல்லையா, 2-3 கண்கள் வர முதல்ல அதில் ஒரு நல்ல உயரம் வர கண்ணை முதல்ல விடணும். அது குலைச்ச உடனே அதுக்கு ரெண்டாவது வெட்டவே விடாது. அது குலைச்சி விளையும் போது இது குலைச்சிடும் சார். பக்க கண்ணுகள்லாம் வரும்போது அதில் எல்லாம் இலையெல்லாம் வெட்டுறாங்களே, இலையெல்லாம் வெட்டலாமா எப்படி? வெட்டுறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம்னா அடுத்த கண்ணை முதல்ல மேலே வராத அளவுக்கு வெட்டிடுவோம். இடையில வெட்டுறதில்ல. அண்டி வெட்டத்தில் சின்ன மண்வெட்டி மாதிரி வச்சுருப்போம். அதை வச்சு அண்டி வரை வெட்டிட்டா ரெண்டாவது புடப்பம் வராது. இப்போ தான் வாழையும் சுத்தமாக இருக்கும். அது சேதாரம் ஆகாதா? ஒரு சேதாரம் ஆகாது சார். இப்போ நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக இப்போ படிப்படியாக ஒரே வாழையை வாழை அடி வாழையாக போட்டுட்ருக்கேன்னு சொன்னீங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒருக்கா, இத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா, இல்லைன்னா இத்தனை மாதத்துக்கு ஒருக்கா மாற்றுப்பயிர் தேர்வு அப்படின்னு ஏதாவது பண்ணுறது உண்டா? மாற்றுப்பயிர் ஐடியாவில் தான் நான் இருக்கேன். இப்போ என்ன எனக்கு கொஞ்சம் மாடு வளர்க்குறேன். இப்போ ஆனால் புல் போடலான்னு ஒரு நோக்கத்தில் இருக்குது. எல்லாம் இந்த வாழையை பயிரை விடுறதுக்கு வேணாமில்ல, தை மாதம் நடணும் நீ. சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ காய்கள்லாம் எப்படி விற்பனை பண்ணுறீங்க? சந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை வாங்கிடுறாங்களா? இல்லை நாங்களே சந்தைக்கு வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட அங்கே ஏலத்தில் போகிறது தான் கணக்கு. ஆனால் ஓரளவுக்கு நல்ல விற்பனை விற்கும். எங்கள் தோட்டம் பக்கத்தில் வண்டிகள் வரும், அந்த வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். சந்தைக்கு விட்டுருவோம். சந்தையில் லேலம் விட்டும்போது அவங்க வாங்கிடுவாங்க. ரொம்ப சீசன் நேரத்தில் நம்மளை தேடி வருவாங்க. கொலை வாழைக்கு கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி வருவாங்க. கோயில்களில் எல்லாம் அதிகமாக இந்த கற்பூரவல்லி பழங்களை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ அதுதானே சார் லாபம். ஆனால் முதல்ல விட்டால் கொடுக்க மாட்டோம், நாலாம் விட கொடுக்க மாட்டோம் சார். காற்று இடைவெளி வந்துலாம் காற்று அடித்து ஒடிச்சிட்டு போயிடும். நல்லா விளைஞ்ச பிறகு தான் இலை விழாமல் தான் விட்டோம். அதுவும் ரொம்ப கவனமாக வெட்டணும். இடைவெளி விழுந்துட்டாங்க அதில் வந்து காற்று அடித்து அடுத்த வாழை தடி ஒரு போட்டு தெரிச்சிட்டு போயிடும். ஆனால் கற்பூரவல்லி வரையில் தள்ளிக்கிட்டே தள்ளிட்டாரு. தண்டு பலமாக இருக்கும். ரொம்ப உறுதியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கற்பூரவல்லியை பொறுத்த வரைக்கும் ஊடுபயிர் சாகுபடி சரியாக இருக்குமா, இல்லை தனிப்பயிராக கூட சாகுபடி பண்ணலாமா? தனியாக பண்ணால் ரொம்ப லாபம். இப்போ எப்படியும் இன்னொரு பயிருக்குள்ளே போகும்போது கஷ்டம் தானே சார். அந்த மடல் வளம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆனால் ரொம்ப பாதிக்காது. 5 அடிக்கு இங்கே தண்ணி நட்டுறேன். 5 அடிக்கு இந்த பக்கம் நடும்போது டெய்லி பார்த்து அந்த ஓலையில் எடுத்து மூட்டிலே கொத்தி விட்டுருவோம். இது வரைக்கும் நீங்கள் நட்டதுலே அதிகமான சீப்பு வந்திருக்குன்னா எத்தனை வரைக்கும் வந்திருக்கு? 12-13 தான். அதுபோல் தாண்டி போச்சுன்னா கொஞ்சம் காய வச்சு சைஸு சின்னதாயிரும். விற்பனை பண்ணுறது மூலமாக எப்படி வருமானம் இல்லை? எப்படி? என்னை பொறுத்தவரையில் கற்பூரவல்லி வாழை பயிர் லாபம். ஏன்னா அது பயிர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, நம்ம வேலை கூலியெல்லாம் குறைவு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது சாம்பல் கற்பூரவல்லி தான். சாம்பல் கற்பூரம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. பராமரிப்பும் எளிமையாக இருக்கும். சரி, கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வாழை சாகுபடி அனுபவத்தின் ஏதாவது சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? கற்பூரவல்லி தான் நல்லது. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலும் பாதிக்காது, கூடினாலும் பாதிக்காது. மற்ற பயிர்களும் அப்படி இல்லை. இப்போ ரோவஸ்டா சொல்லுங்களா, ரோவஸ்டா இந்த ரசகலி இதெல்லாம் தண்ணி கூட்டிட்டா பாதிச்சிடும், குறைஞ்சாலும் பாதிச்சிடும். இது தண்ணி தானே தாக்கு பிடிக்கும், ஓரளவு தாக்கு பிடிக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அந்த ஒத்து போகக்கூடிய ஒரு அருமையான பயிர். அப்படிதானே? மாடு வச்சிருக்கனால புல்லு வளர்க்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. புல்லு போடலான்னு நினச்சிருக்கேன். இல்லைன்னா தை மாதம் நான் கண்ணு நடுவேன். இன்னும் மற்ற பயிர்களை பாதுகாக்க முடியாது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கனால எனக்கு இதுதான் வசதி. சரி, இப்போ வாழை சார்ந்த பயிற்சிகள் இல்லைன்னா வாழையிலேருந்து வாழையை பொறுத்த வரைக்கும் இப்போ வாழைக்குலையை வெட்டி விற்ற பிறகு அதில் இருக்கக்கூடிய தண்டு, அதில் இருக்கக்கூடிய நார், இதெல்லாம் கூட எந்த பொருளுமே வீணாக்காதபடி அதை பயன்படுத்தலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது வாழைத்தண்டை எடுத்து அப்புறம் மாற்றிடலாம். அதில் தான் முதல்ல வாழை வெட்டு வாயில் தான் அந்த அழுகி அந்த கூன் உற்பத்தி ஆகுது. மேக்சிமம் அதை எடுத்து அப்புறப்படுத்துறது தான் நல்லது. மண்ணில் புதைக்கலாம். வாழையை சுற்றி போட்டு அந்த ஒவ்வொரு இலையா வெட்டி போட்டு மூடாங்க போடலாம். அப்போ அது உரம் தான். இப்போ வாழை தண்டில் எடுத்து பஜ்ஜி போடுறது இப்படின்லாம் கூட செய்கிறாங்க. பஜ்ஜி போடலாம். நாங்கள் வீட்டுக்கு மட்டும் உபயோகிச்சுக்கிட்டோம். சரி, வேறு விற்பனைக்கு அதை வெட்டி கொண்டு போகணும். நம்ம மார்க்கெட்டில் அவ்வளோ மார்க்கெட்டில் சில இடங்களில் ரொம்ப கிராக்கி இருக்குது. மதிப்பு கூட்டியெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க. வாழை நாரில் புதுமைகள் அப்படின்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் இந்த நார்களை பயன்படுத்த முடியுமா? நாங்கள் ஒரு கிராம வளர்ச்சி மையம் ஒன்று வச்சுருக்கோம் சார். அதுலேருந்து வாழை நார் எடுக்கலாம் பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். ஆனால் பெண்கள் யாரும் வரல. ஏன்னா நம்ம இடத்து பெண்கள் கூலி வேலைக்கு போய் பழக்கப்பட்டது. குடிசை தொழில் மாதிரி செய்யறதுக்கு தயாரில்லை. வாழை நார் எடுக்கிற ஆட்கள்லாம் சொல்லி கொடுத்து பார்த்தோம். அதாவது இது வரைக்கும் வாழை சாகுபடி, குறிப்பாக கற்பூரவல்லி சாகுபடி எப்படியெல்லாம் பண்ணுறீங்க, கண்டு தேர்வு எப்படி செய்கிறீங்க, அதை பராமரிக்கிறது, தென்னைக்கு கூட ஊடுபயிராக சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அது வளர்றது, பராமரிக்கிறது, அதை விற்பனை பண்ணுறது முதல் வாழையிலேருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தலாம், அதற்காக கூட பல முயற்சிகளை எடுத்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக தெளிவாக அழகாக பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. இதுவரை கற்பூரவல்லி வாழை சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் அழகப்பபுரம் எஸ். புஷ்பராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.